வணக்கம் நண்பர்களே. 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இணையம் மிகப்பெரிய ஆட்சி செலுத்தி வருகிறது. நமக்கு தெரியும், அது மனித சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய உத்தரவாதத்தை கொடுத்தது. டிஜிட்டல் ரெவல்யூஷன் வரும்பொழுது அது எல்லா தளங்களிலும் நமக்கு சில உத்தரவாதங்களை கொடுத்தது. அது குறித்த ஆய்வாளர்கள் எல்லாம் ஏற்கனவே அரசியல், பொருளாதார, சமூக மாற்றங்களை அது சாத்தியப்படுத்தும் என்பதை நம்பிக்கையோடு தெரிவித்தாங்க. என்ன மாதிரியான உத்தரவாதம் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு சிலருக்கு மட்டுமே அறிவு என்பது சொந்தமாக இருக்காது, எல்லாருக்கும் பரவலாகும். எல்லா வசதியும் எல்லாருக்கும் கிடைக்கும். ரெண்டாவது, சொத்து என்பது குவிந்து ஒரு இடத்துல இருக்காது, பலருக்கும் பரவலாக்கப்படும், ஜனநாயகப்படுத்தப்படும். எல்லா தளங்களுமே ஜனநாயகப்படுத்தப்படும். ஒரு செங்குத்தாக இல்லாமல் கிடைமட்டமாக ஆக்கப்படும். இந்த தேசத்தினுடைய கடைசி குடிமகன் கூட என்ன என்று தட்டி கேட்குற அளவுக்கு இணையம் அவனை வலுப்படுத்தும் என்றெல்லாம் சொன்னாங்க. இப்படி ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாங்க. 1990 2000 உருவாக்கப்பட்ட ஒரு உத்தரவாதம் இது உண்மையிலேயே அப்படி நடந்திருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது அரசியல் சிந்தனையாளர்களால். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி நம்முடைய சிந்தனை போக்குகள், நம்முடைய வாழ்வியல் முறைகள், நம்முடைய சாய்ஸஸ், நம்ம செலக்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஏதோ ஒரு மாய சக்தியால் தீர்மானிக்கப்படுகிறது. திடீரென்று பல மாற்றங்களை அந்த மாய சக்திகள் உருவாக்குகின்றன. அந்த மாய சக்திக்கு பெயர் தான் இணையம் என்று பெயர். அது இப்பொழுது மிக பிரம்மாண்டமான ஒரு ராட்சச சக்தியோடு அது முன்னுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அது சந்தைகளையும் அரசுகளையும் ஜனநாயகப்படுத்தும் சொன்னாங்க. மார்க்கெட் ஜனநாயகமாயிரும், அரசாங்கன்றது அதோட ஜனநாயகமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம், சுதந்திரம்ன்றது பிரம்மாண்டமாக ஆகுன்றதெல்லாம் இன்றைக்கி நடக்கலை. கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களுக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னாக்க இந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்ட அளவிற்கு நிறைவேறவில்லை என்பது மட்டுமல்ல, கொடுக்கப்பட்டதற்கு எதிர்நிலையில் அது செயல்பட்டு கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக சொத்து என்பது சிலரிடம் அதிகமான அளவில் குவியுது. இப்போ எல்லாரும் வளர்ச்சி அடைய முடியல. அதிகாரமும் இதன் மூலமாக வெகு சிலரிடம் மட்டுமே போய் குவிகின்றது உலக அளவில். ஆக இணையத்தை ஒரு மந்திரக்கோலாக கொண்டு தங்களுக்குரிய அதிகாரத்தை பெறுவது என்பதும் சொத்தை பெறுவது என்பதும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அது சொன்ன விஷயத்துக்கும் நடக்கிற விஷயத்துக்கும் இருக்கிற வேறுபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இணையம் நம்மை விடுவிக்கும் என்று சொன்ன வாக்குறுதி இப்பொழுது பொய்யாக்கப்பட்டது. எது விடுதலை தரும் என்று சொன்னதோ அதுவே விலங்காக மாறி எல்லாருடைய கைகளிலும் பூட்டப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் கண்ணுக்கு புலப்படாத விலங்குகளை பூட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த விலங்குகளை யார் பூட்டினார்கள் என்பது கூட நமக்கு தெரியாது. ஆனால் நாம் வரையறுக்கப்பட்ட ஒரு ஃபார்முலாவுக்குள்ளே இந்த வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றியில் அந்த திணிப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஸ்டேஷனில் இறங்கணும், எந்த ஸ்டேஷனில் ஏறணும், எல்லாமே யாரோ தீர்மானிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கைதியான சமூகத்தில் நாம் எல்லாம் கைதிகளாக ஆக்கப்பட்டு விட்டோம் இணைய சிறைச்சாலைகளால் அப்படின்னு ஒரு பேரறிஞர் சொல்கிறாங்க. அவங்க பேர் தான் ஜோடி டீன் அப்படின்னு பேர். அவங்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் திங்கர். அவங்க ஒரு ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸரும் கூட அவங்க. ஆனால் மிக இளமையான ஒரு பெண்மணி. அவங்க 1962 தான் பிறந்திருக்காங்க. அவங்க நிறைய புத்தகங்கள் இப்பொழுது இடதுசாரிகள் புரிந்து கொள்ளக்கூடிய புதிய போக்குகளை பற்றி எல்லாம் எழுதுகிறார்கள். காம்ரேட்னா என்னன்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. காம்ரேட் அந்த வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு, எப்படி நம்ம தோழர்னா யார், தோழருடைய தன்மைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் அவங்க நூல் எழுதியிருக்கிறாங்க. இப்போ அவங்க முன்வைக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தாக்க, தகவல் தொடர்பு முதலாளித்துவம். தகவல் தொடர்பு முதலாளித்துவம் தான் இன்றைக்கி முதலாளித்துவத்தினுடைய உச்சநிலையின் வடிவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எழுதிய புத்தகம் கேபிட்டல்ஸ் கிரேவ், நியோ ஃபெடரலிசம் அப்படின்னு புக் எழுதியிருக்காங்க. கேபிட்டல்ஸ் கிரேவ்னாக்க முதலாளித்துவத்தினுடைய இறப்பு என்பதோ
அல்லது மரணம் என்பதோ அல்லது அதனுடைய சாவு காட்டிலிருந்து எழுந்திருக்கக்கூடியது வந்து கம்யூனிசம் அல்ல, மாறாக நியோ ஃபியூடலிசம், புதிய வகையான நிலப்பிரபுத்துவம் தான் வந்து உருவாகும் என்ற ஒரு அனுமானத்தையும் அவங்க விளக்குறாங்க. பொதுவாக கம்யூனிஸ்டில் வந்து நமக்கு தெரியும் வெவ்வேறு ஸ்டேஜஸில் சமூகம் மாறி வருவதாக மார்க்ஸ் விளக்கியிருப்பார். அது முதல்ல பிரிமிட்டிவ் கம்யூனிசம் இருக்கும், அப்புறம் வந்து ஃபியூடலிசம் இருக்கும், அதிலிருந்து வந்து கேபிட்டலிசத்திலிருந்து சோஷியலிசம் டு கம்யூனிசம்னு ஒரு படிநிலையாக வந்து இந்த மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும் என்பது போல ஒரு பரிணாம கோட்பாடை வந்து மார்க்சியம் சொல்லும். ஆனால் இந்த பரிணாம கோட்பாடு படி நடக்க வேண்டிய அவசியம் இல்லைனா, இந்த கேபிட்டலிசம் என்பது தோற்று போய்விட்டால் அடுத்து வரக்கூடியது என்பது வந்து அதை விட மோசமான வடிவத்தில் கூடிய நியோ ஃபியூடலிசம் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. ரோசா லக்சம்பர்க் வந்து இந்த கேள்வியை அப்பே எழுப்பியிருக்கிறாங்க. 1920களிலேயே அவர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள். கேபிட்டலிஸ்டுடைய தோல்வி என்பது பார்பேரிக் சொசைட்டியாக மாற்றக்கூடும் சொல்கிறாங்க. அது கம்யூனிசமாக போன்ற அவசியம் இல்லை, காட்டுமிராண்டித்தனமான சமுதாயமாக நாம் மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்றைய போக்கை நாம் பார்க்கும்பொழுது நமக்கும் கூட சில அச்சங்கள் வருகின்றன. ஆனால் அதுக்கு பயப்பட வேண்டாம்னு ஜோடி டீன் சொல்கிறாங்க. என்ன அச்சம் ஏன் வருதுனாக்க, இப்போ வந்து வேல்யூஸ் எல்லாம் வந்து டிட்டீரியேட் ஆகிட்டே போகுது, எல்லா விதமான மதிப்பீடுகளும் உடை தெரியப்படுகின்றன, எல்லாமே சுதந்திரம் என்ற ஒரு உரையாடலினால் வந்து தகர்க்கப்படுகிறது உங்களுடைய விலங்குகள் எல்லாம். ஆனால் அவை விலங்குகள் அல்ல, அவையெல்லாம் வந்து ஒழுக்கம் சார்ந்த மதிப்பீடுகள், வாழ்வியல் சார்ந்த வழிகாட்டுதல்கள் என்று தான் நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அவற்றையெல்லாம் தற்பொழுது தலைகீழாக மாற்றம் செய்கிறது இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன். இது வந்து ஒரு பாடு, எல்லாருமே வந்து எல்லாத்தையும் உடைத்து போடக்கூடிய மனோவம் வந்துடுத்தோன்ற ஒரு அச்சம் வந்து நிலவுகிறது. இதன் விளைவு என்னவாக இருக்கப் போகிறது? பெரிய அரசியல் சித்தாந்தங்கள் எல்லாம் தோற்று போகும். இதில் வந்து யாரும் வந்து பெரிய நீங்கள் போய் நேர்மையாக தியரிட்டிக்கலாக ஒவ்வொரு நீதி குறித்து, அரசியல் நீதி குறித்து எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. அங்கே எல்லாமே அடுத்து ஒரு நுகர்வு கலாச்சாரமாக மாறி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. அதனுடைய எல்லை என்னவாக இருக்க வேண்டால் ஒரு காட்டுமிராண்டித்தனமான சமூகமாக மாறலாம் என்ற எண்ணம் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா. ரோசா லக்சம்பர்க் அவங்க முக்கியமான மார்க்சிய பெண் சிந்தனையாளர். அவர்கள் முன்வைத்தவருடைய மறு வடிவமாகத்தான் ஜோடி டீன் இதை வைக்கிறாரோ என்று கூட என்ன தோன்றுகிறது. நண்பர்களே, இந்த கம்யூனிசம் குறித்தும் சமூகம் குறித்தும் ஆர்வம் கொண்டவர்களுக்கு இந்த காணொளி முக்கிய நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதிதான் பேசிக்கொண்டிருக்கிறேன். தகவல் தொடர்பு முதலாளித்துவம் என்று வரையறுக்கிறார் அவர். இதை இன்றைய டிஜிட்டல் பொருளாதாரத்தை, இந்த டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இயங்கக்கூடிய தரவுகள், கண்காணிப்புகள்லாம் ஏதோ ஜனநாயகத்திற்காக இயங்குறா போல தெரியும். சோஷியல் மீடியாவில் கூட ஜனநாயகபூர்வமாக கருத்துக்களெல்லாம் நம்ம போட்டுட்ருக்க மாதிரி தெரியும். ஆனால் வந்து எல்லாமே வந்து உங்களை கண்காணித்து கொண்டிருக்கின்ற ஒரு கேமராக்கள் தான். எல்லாருடைய செயல்பாடுகளையும் கண்காணிக்கிற அளவுக்கு அது விஸ்தரிக்கப்பட்டு விட்டது. இதை வந்து ஒரு 4-5 அம்சங்களாக பார்க்குறார் அவர். முதல்ல டிஜிட்டல் பொருளாதாரம் என்பது வெறும் வந்து பொருளாதார அம்சம் அல்லது, இந்த தகவல் தொடர்பு பொருளாதாரம் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். அது வந்து ஒரு விதமான இன்விசிபிள் பவராக இருக்குது, கண்ணுக்கு தெரியாத ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு அதிகாரமாக அது மாறி வருகிறது அப்படின்ட்டார். அதில் தான் வந்து முதல் கட்டமாக ஆட்டோமேஷன்றது எப்படி நடக்குது. ஆட்டோமேஷன்னா தன்னியக்கமாக்கல், தானே எல்லாமே செஞ்சுக்கிறோம், மிஷினே எல்லாத்தையும் செய்யும். இப்போ ஆப்ரேஷன் கூட மிஷின் பண்ணுது. எல்லாத்தையுமே வந்து டேட்டா தகவல் மயமாக்குதல் ஆட்டோமேஷன், இன்னொன்று தகவல் மயமாக்குதல். இதில் வந்து என்ன ஆகுதுனாக்கா எல்லாத்தையுமே வந்து ப்ரோக்ராம் பண்ணி அல்காரிதம் மூலமாக செயல்பட வைக்கிறாங்க. இந்த அல்காரிதம் தான் வந்து இப்போ டேக் ஓவர் பண்ணிடுச்சு எல்லாத்தையும். அப்படிங்கும்பொழுது இந்த தொழிலாளி என்று சொல்லக்கூடியவருடைய உழைப்பு வந்து அங்கே அதிகம் தேவைப்படலை. மிஷின் தான் வந்து அதிக உழைப்பை செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு வருது. அப்போ அந்த தொழிலாளிக்கான இடமானது வந்து அதுவாக இருப்பதில்லை. இன்னும் சொல்லப்போனால் தொழிலாளிக்கும் அந்த நிறுவனத்துக்குமான தொடர்பு என்பது டைரக்டாகவே இருக்கிறது இல்லை. அது பெரும்பாலும் இணையம் மூலமாகத்தான் அந்த தொடர்பு நடக்கிறது.
அவருக்கு வந்து கம்யூனிகேஷனை வந்து அவங்க நெட் வழியாக அனுப்புவாங்க, தளங்கள் வழியாக நிர்வகிக்கப்படுகிறார்கள். அங்கே ஒரு விதமான ஒரு மார்க்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஏலினேஷன் டோட்டலாக அந்நியமாகிறான் அந்த தொழிலாளி ஆட்டோமேஷனால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதல்ல பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து தனிநபராக ஆக்கி விடுதல். அது ஒரு அரசியல். அது ஒவ்வொருத்தரையும் வந்து தனித்தனி தீவுகளாக ஆக்கிடுறது. தனிநபராக ஆக்குதல் என்றால் இங்கே என்ன விஷயம்னு பார்க்குறோன்னாக்க, அவரவர்கள் முயற்சி செஞ்சால் முன்னுக்கு வரலாம். சிலர் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளை தொடங்குவாங்க, சிலர் வந்து சொமசா கம்பெனிகளை போட்டு கூட விற்பனை செய்து பழச்சிக்கலான்ற ஒரு சிந்தனை கூட இருக்குது. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கல, அதுக்கான காரணம் உங்கள் இயலாமை தான். நீங்கள் தான் உங்கள் தோல்விக்கும் வெற்றிக்கும் காரணம் மாறீங்கன்ற ஒரு சிந்தனையை வந்து புகுத்தி விடுவது. இது ஒரு விதத்தில் வந்து கட்டமைப்பு இருக்கின்ற ஒரு சுரண்டல் முறையை வந்து மறைக்கின்ற ஒரு ஃபேக்டர் இது. நம்மளும் அதை ஏற்றுக்கிறோம். கட்டமைப்பு ரீதியான சுரண்டலை பற்றிலாம் யோசிக்க மாட்டோம். நம்ம தான் சரியில்லை. நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிங்க, சொந்தமாக முயற்சி பண்ணுங்க அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம். அடுத்து இந்த தரவுகளை வைத்து பொருளாதாரத்தை கட்டமைப்பது, தரவின் பொருளாதாரம்னு சொல்கிறாங்க மூன்றாவது பாயிண்ட்டாக. அது வந்து சமூக வாழ்வின் ஒவ்வொரு அம்சமும் தரவாக மாற்றப்படுகிறது. இது வந்து ஸ்பாட்டிஃபை பற்றியும் இன்னும் ஒரு கம்பெனியை பற்றியும் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு வெப்சீரிஸ் வந்துச்சு. எப்படி நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. அது பார்க்கும்பொழுது ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு சொல்லாடலும், ஒவ்வொரு விருப்பமும், உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டு வந்து தரவுகளாக ஆக்கப்பட்டு, அந்த தரவுகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்பட்டு, அப்போது இந்த மாதிரியான ஒட்டுமொத்தமான குணங்கள் கொண்டவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டு, இந்த மாதிரியான குணங்கள் கொண்டவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ன்ற ஒரு ப்ராடக்ட் ப்ரொடக்ஷனுக்காகவும், அதே சமயத்தில் இம்மாதிரியான குணங்களை கொண்டவர்களை எம்மாதிரியான அல்காரிதம் மூலமாக அல்லது எம்மாதிரியான ஒரு மீடியா உருவாக்கத்தின் மூலமாக கட்டுப்படுத்த முடியும் என்பதும் கூட அவங்க வந்து பண்ணுறாங்க. அப்போது இந்த தகவல் சேகரிப்பு என்பது எதுக்கு நமக்கு தெரியாது, நம்ம மட்டும் கொடுத்துட்றோம். அப்போது மனிதனுடைய கவனம் என்பதே வந்து எப்படி இருக்குனாக்க ஒரு உணர்ச்சி ரீதியான விஷயம் இல்லாமல் மனிதன் ஒரு பொருளாக அங்கே மாற்றப்படுகிறான். இதான் ஜீன் பால் சாத்ரே அப்பே சொல்லியிருக்கார், பொருளாக மாற்றி பார்ப்பது த அதர். மற்றவன் என்னை பார்க்கும்போது என்னை பொருளாக பார்க்கிறான். அப்போ மனிதர்களை பொருளாக குறைக்கின்ற ஒரு தன்மைக்கு, அது ஒரு பொருள் தான், நீ ஒரு பொருள் தான், உன்னுடைய கேரக்டர்ஸ் நாங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தன்மை வந்து விட்டதுன்னு சொல்கிறார். அதுக்கடுத்து தளம் அமைப்பாக்கம்ன்றாங்க. இது ரொம்ப நம்ம அது உள்ளே விழுந்தாச்சு, தளத்துக்குள்ளே வந்துட்டு நம்மளாம். அதாவது பிளாட்ஃபார்மைசேஷன். இந்த பிளாட்ஃபார்மைசேஷன்னாக்கா என்னன்னாக்கா, இப்போ மெட்டா ஃபேஸ்புக்குன்ற ஒரு தளம் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து கூகுள் இருக்குது, இன்னொரு பக்கம் அமேசான் இருக்குது, இன்னொன்று ஊபர் மாதிரி தளங்கள் எல்லாமே இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் தான் நம்ம வந்து வேலை பார்க்க தொடங்கியிருக்கிறோம். எல்லாமே வந்து வாழ்க்கையே வந்து பாதி வந்து நம்முடைய எக்ஸ்டென்ஷன் பாடியாக இந்த தளங்கள் எல்லாம் ஆகிவிட்டது. அப்போது இதன் மூலமாக வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஆதிக்கம் பரவுகிறது. இப்போ கூகுளோ அமேசானோ இவங்கெல்லாம் வந்து மெட்டாவோ இவங்கெல்லாம் வந்து சந்தையில் போட்டியிற நிறுவனங்கள் அல்ல, மாறாக அவைகள் சந்தையை நிர்ணயிக்கும் அதிகாரத்தை கொண்ட ஒரு பெரிய முதலாளித்துவ சக்திகளாக இருக்கின்றன அப்படின்னு ஜோடி சொல்கிறாங்க. உண்மைதான் அது. அவங்க வந்து உங்களுடைய எல்லா சுதந்திரத்தையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நாளைக்கு வந்து அவங்க ஷட் டவுன் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் எல்லோரும் காலி. நான் மட்டும் இல்லை, எல்லோரும் தான் சொல்கிறேன். அவங்க ஒருவேளை கூகுள் போன்றவர்கள்லாம் ஒரு நாள் ஷட் டவுன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, பேங்க்கிலேருந்து எல்லாமே உலகமே ஸ்தம்பித்து போகக்கூடிய அளவிற்கான ஒரு பெரிய ஆதிக்க அதிகாரத்தை வந்து இப்பொழுது கைப்பற்றி விட்டார்கள். நம்ம அதை கொடுத்தது நம்ம தான், தட்டில் வச்சு கொடுத்துட்டோம். அவங்க எதை கேட்டாலும் நம்ம வந்து அக்ரீடுன்னு கொடுத்து அவங்க நியாயமாக செய்வது போல் ஃபார்ம்ஸ்லாம் அனுப்புவாங்க. நம்ம எப்போ படித்து பார்த்துருக்குறோம், ஐ அக்ரி அப்படின்னு பட்டன் இருக்காது அமைக்கிறோம். அது நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் முடியாதனால நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. இனிமேல் வந்து அதை நம்பித்தான் வாழ வேண்டும்ன்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே வந்து அவர்களை சார்ந்து வாழக்கூடிய நிலைக்கு நம்ம வந்துட்டோன்றது ஜோடி விளக்குறாங்க. உண்மைதான் அது. அது பயமாகவும் இருக்குது. நமக்கு என்ன அடுத்த ஜென்ரேஷன் எப்படி போகுது தெரியல எனக்கு. இப்போ பொதுவாக 9 to 5 அப்படின்னா சொல்லுவாங்க வேலையை. காலையில் போவாங்க, சாயங்காலம் வருவாங்க. சாயங்காலம் வந்துட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ தொடங்கிடுவாங்க. கம்பெனிக்காக ஒதுக்குறது ஒரு 8 மணி நேரம் இருக்கும்.
ஆனால் இன்றைக்கு 24/7 மாற்றிட்டாங்க. வாழ்க்கை வேறு வேலை வேறு என்று இல்லாத அளவிற்கு உங்களோட அட்டாச் பண்ணிவிட்டாங்க எல்லாத்தையும். லேப்டாப்பை தூக்கிட்டே அலையிறாங்க, இல்லை செல்ஃபோன் மூலமாக வருது. இது வந்து முதல்ல நான் ஒரு கம்பெனியில் ஒரு 6 மாதம் வேலை பார்த்தேன். எனக்கு தனியாக அவங்க பெங்களூரில் ஆஃபீஸ் போட்டு கொடுத்தாங்க. அதில் நான் தங்கின இடத்துல எனக்கு ஃபோன் கொடுத்தாங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். பரவாயில்ல, அப்போல்லாம் டெலிஃபோன்றது மிகப்பெரிய விஷயம். டெலிஃபோன்லாம் கொடுத்துருக்காங்க நமக்குன்னு சந்தோஷப்பட்டேன். அதன் மூலமாக நான் ஒரு 5-6 ஃபோன் கால் செய்வேனா இருக்கும். அப்புறம் தான் தெரிஞ்சது ஃபோன்றது எதுக்கு கொடுத்துருக்கான்றது. ராத்திரி 11 மணிக்கு பேசுவார் மேனேஜரு. என்ன ஆச்சு இன்றைக்கி, நம்ம வணிகங்கள்லாம் சிறப்பாக முடிந்ததா, கலெக்ஷன்லாம் ஆயிடுச்சா, கடன்லாம் வசூல் பண்ணிட்டீங்களா, இம்மாதிரி வியாபாரம் சம்மந்தமான விஷயங்களை கேட்பாங்க. திடீர்னு ராத்திரி 1 மணிக்கு அவர் வந்து பாத்ரூம் வரும்போது எழுந்திரிச்சு என்னை கூப்பிடுவார். அப்போது இந்த ஃபோன் என்பது எதற்காக என்றால் என்னை கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் தான் ஃபோன் அங்கே வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் பின்னால் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு அந்த ஃபோனை நான் வந்து வேண்டாம்னு டிட்டாச் பண்ணிட்டேன். அப்போது ஒரு ஃபோனுக்கே இந்த கதி என்றால் இப்போது இம்மாதிரியான டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ் வந்து உங்களை நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கூட சொல்ல முடியும். நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னு கூட அவங்க கண்காணிக்க முடியும். உங்களை எப்பொழுதுமே கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் இன்றைக்கு கிடைக்கிற ஒரு மோசமான விஷயம். அதன் காரணமாக மன அழுத்தம் அதிகமாகுது. 24 hours வேலை பார்க்குறாங்க யங்ஸ்டர்ஸ். திடீர்னு ராத்திரி எழுந்து கம்ப்யூட்டரில் மெசேஜ் வந்து தட்டுறாங்க, டொயின்னு பார்க்குறான், ஒரு டொயின்னு சவுண்டு வருது, பார்க்குறான், உடனே எழுந்து வேலை பார்க்குறான். தனக்கான தனி நேரமே இல்லாத அளவிற்கு தங்களை வந்து ஒப்பு கொடுத்து விட்ட ஒரு சமுதாயத்தை வந்து தான் இன்றைக்கி வந்து அடக்கி கொண்டிருக்கிற இந்த உச்சக்கட்ட தகவல் தொடர்பு முதலாளியம் என்று ஜோடி சொல்லுகிறார். 2024 ஜோடி ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க. அதில் தான் வந்து புதிய வகையான நிலப்பிரபுத்துவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இன்றைய முதலாளித்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முதலாளித்துவத்தில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தாக்க, எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் அவைலபிள் போலவே அது வந்து தோற்றம் அளிக்கும். எல்லாருக்கும் வந்து கதவு திறந்து இருக்கிற மாதிரி தோணும். நம்மளும் உள்ளே போய் எல்லாம் செய்து பார்ப்போம், ஆனால் தோற்று போயிடுவோம். இந்த கட்டமைப்பு வந்து எப்படி இருக்குனாக்க, சிலருக்கு மட்டுமே, சில மையங்களுக்கு மட்டுமே அந்த செல்வம் போய் சேருவது போலவும் அதிகாரங்கள் குவிவது போலவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இது வந்து எல்லாருக்குமானது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கே வந்து நாட்கள் எடுக்கும். இங்கே தான் வந்து முதலாளியை வந்து ஒரு மாற்று நகர்வை கொண்டிருக்கிறத அவங்க சொல்கிறாங்க. இதுதான் வந்து நியோ ஃபியூடலிசம்ன்றாங்க. ஃபியூடலிசம் என்பது வந்து ஒரு காலத்தில் இருந்துச்சு, நிலப்பிரபுத்துவம்னு சொல்லுவாங்க. அதுவும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்த நிலப்பிரபுத்துவத்தில் வந்து ஆண்டான் அடிமை சமுதாயம் இருந்தது. அது அவர் பண்ணையார் இருப்பார், அவங்க குதிரையில் வருவாங்க, சவுக்கு வச்சுருப்பாங்க, துப்பாக்கி வச்சுருப்பாங்க, அடிமைகளாக பண்ணை அடிமைகளாக வச்சுருப்பாங்க, கொத்தடிமைகள் இருந்தாங்க, விவசாய அடிமைகள் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பல படங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். வரலாற்று குறிப்புகளும் நமக்கு தெரியும் அதை பற்றி. ஆனால் அம்மாதிரியான ஒரு சிஸ்டம் இல்லை இப்போ நிலப்பிரபுத்துவம்ன்றது. இது வந்து முகமூடியை மாற்றிக்க சென்றாங்க. இந்த இடைக்கால ஐரோப்பா மாதிரி அல்ல இது. இந்த நிலப்பிரபுத்துவம் வந்து வேறு வகையான நிலப்பிரபுமாக இருக்கிறது. இதில் 3 வகையான முக்கிய குணங்கள் இருக்கிறதா சொல்கிறார். அந்த சமூக உறவுக்குள்ளே 3 அம்சங்களை பார்க்குறாரு. ஒன்று வந்து டிபெண்டன்ஸ், சார்ந்து இருக்கிறது. அந்த அதிகார மையத்தை சார்ந்திருந்தால்தான் வாழ முடியும். அதிகாரம் என்பது நம்ம மிரட்டல், உருட்டல் அம்மாதிரியான அதிகாரங்கள் அல்லது. அது வந்து இப்போ நீங்கள் பணங்கள்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எலிஜிபிலிட்டி இல்லைன்னா உங்களை தூக்கி அந்த பிளாட்ஃபார்த்தை வெளில அனுப்பிச்சிட முடியும். ஒருத்தர் வந்து 100 பதிவுகளை வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பார், தொடர்ந்து பல கனெக்ஷன்ஸ் வச்சுருப்பார், ஆனால் வந்து அவங்களால் தூக்கி எறிய முடியும். அந்த விதிகளை அவங்களே உருவாக்கியிருப்பாங்க. ஸோ பல்வேறு வகையில் வந்து அதிகாரங்களை வந்து அவங்க பரவலாக தூவி வச்சுருப்பாங்க. அதே தான் டிஜிட்டல் அதிகாரம் நமக்கு தோணும். ஆனால் அது எல்லாமே சில மையங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டது தான் என்பதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோன்றாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து ஹயரார்கி. முன்பு வந்து ஒரு சமூகத்தில் வேறு விதமான படிநிலை இருந்தது, இது இப்பொழுதும் கூட ஒரு படிநிலையை அது உருவாக்கி இருக்கிறது அப்படின்றாங்க. மூணாவது வந்து ரெண்ட்டுன்றாங்க. ரெண்ட்டுன்றது வந்து இந்த இடத்துல என்னன்னாக்கா வாடகை. இப்போ முன்னே வந்து புதுசாக ஒன்று உற்பத்தி செய்வாங்க. ஒரு பழைய முதலாளித்துவத்தில் வந்து எப்படி இருக்குன்னாக்க, ஒரு தொழிலாளி, முதலாளி, உற்பத்தி, இந்த உறவுகள் வந்து 3க்குள்ளே இருக்கும்.
ஆகையினால அவங்களுக்குள்ள ஒரு சம்பளம் கொடுக்கறது இல்லை போனஸ் கொடுக்கறது அப்படின்ற பற்றிய பிரச்சனைகள் நிலவும். அப்போது ஒரு ப்ரொடக்ஷன் அங்கே நடக்கும். அந்த ப்ரொடக்ஷனில் விற்று வரக்கூடிய உபரி வந்து அவர் எடுத்துக்கொள்கிறான்னு தான் சொல்லுவாங்க மார்க்சியத்தில். இப்போ இருக்கிற அந்த நிலப்பிரபுத்துவத்தில் வந்து நவீன நிலப்பிரபுத்துவ அமைப்பில் உற்பத்தின்றதெல்லாம் உற்பத்தியின் மூலமாக வருகின்ற லாபத்தில் பங்கு என்பதல்ல. ஒருத்தர் உழைக்கிறான், ஒருத்தர் வந்து கார் ஓட்டிகிட்டு போகிறான் ஊபரு, அதிலிருந்து சுரண்டி எடுத்துக்கிறது, வாடகையாக எடுத்துக்கொள்வது அந்த லாபத்தை. இப்போ வந்து நம்ம தயாரித்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்த்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களுக்கு சொந்தம். இப்போ வந்து ஊபர் என்ற ஒரு ஓபராக இருக்கட்டும், ஓலாவாக இருக்கட்டும், இல்லை யூடியூப் கூட எடுத்துக்கங்களேன். அப்படி எடுத்துக்கிட்டாக்க அந்த நெட்வொர்க் ஃபுல்லாக அவங்க தான் வச்சுருக்காங்க. அதில் வந்து அந்த உரிமையை உங்களுக்கு வழங்குவதற்காக, உங்களை கனெக்டிவிட்டி ஏற்படுத்துவதற்காக அவர்கள் வசூலிக்கின்ற தொகை என்பது என்னவென்றால் உங்களுக்கு வரக்கூடியதிலிருந்து அந்த ஊதியத்திலிருந்து எடுத்துக்கிடுவாங்க, ரெண்ட் அது. அப்போது புதிதான உற்பத்தி என்பதெல்லாம் அல்ல, ஏற்கனவே உழைத்து கொண்டு இருக்கிற ஊதியத்தை, ஏற்கனவே உழைத்து கொண்டு இருப்பவர்களுடைய ஊதியத்திலிருந்து ஒரு பகுதியை பிடிங்கிறது. அப்போது இது வந்து இதுக்கு காரணம் வந்து தரவுகளுடைய வலை பின்னர். நிறைய அல்காரிதம்ஸ், நிறைய ப்ரோக்ராமிங் ஒவ்வொன்றும் கனெக்டடாக இருக்குது. இந்த வலை பின்னல்கள் மூலமாக வந்து இதை சாதிக்க பார்க்குறாங்க. ஆக்சுவலி நமக்கு தெரியும் ஊபர் ஓலாலாம் வந்து மொனாப்பலைஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் எங்கள் ஊர் மாதிரி ஊர்களில் வந்து சென்னையில் கூட சரி, தமிழகத்திலும் சரி நிறைய இந்த டிரைவர்ஸ் வந்து ப்ரைவேட்டாக இருக்கிறவங்களாம் அவங்க ஒரு நெட்வொர்க் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ளே வந்து இருக்கிற நெட்வொர்க் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு அந்த பெரு நிறுவனங்களை வந்து இப்போது வந்து ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. பலவீனப்பட்டு போயிருக்கிறது ஓலாலாம் இப்பொழுது. ஏனென்றால் லோக்கலில் இருக்கக்கூடியவங்க வந்து அவங்களும் கூட டிஜிட்டல் பிளாட்ஃபார்த்தை பயன்படுத்தி ஒரு பெரும் நிறுவனங்களை கவுக்கக்கூடிய வேலையை பார்த்துருக்காங்க, நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரியான வலைப்புல பின்னல்கள் மூலமாக என்ன நடக்குதுனாக்க சமூக உறவுகளில் வந்து மாற்றம் அடைகிறது. இப்போ எல்லாருமே வந்து பயனாளிகள் ஆகிட்டாங்க, பயனர்கள். நீங்களாம் வந்து பயனடைபவர்கள். பயனடைபவர்களுக்கு அவங்க வந்து ஊபர் என்ன பண்ணுறாங்க, சேவை செய்பவர் அவருங்க. அவங்க வந்து சேவையை வழங்குறாங்க, இந்த சர்வீஸை உங்களுக்கு வழங்குகிறோம், நீங்கள் பயனாளிகளாக இருக்கிறீர்கள், எங்களுக்கு பணம் கொடுங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க்கை வந்து புதிய ஒரு விதமான சுரண்டலுக்கான நெட்வொர்க்கை வந்து உருவாக்கி எல்லாரையும் ஏமாற்றி வச்சிருக்கிறது. இது வந்து ஃபியூடலிஸ்ட்டு டெண்டன்சி இதுதான் இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இந்த புதிய நிலப்பிரபுத்துவத்தின் பண்புகளாக சிலவற்றை வந்து ஜோடி டீன் குறிப்பிடுகிறார்கள். ஒன்று வந்து இறையாண்மை. பொதுவாக ஒரு நாட்டினுடைய இறையாண்மை வந்து அரசுக்கிட்ட தான் இருக்கும். ஆனால் இப்பொழுது இம்மாதிரியான தகவல் தொடர்பு நிறுவனங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள், பெரிய டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி, அந்த ஓனர்ஸ் கிட்ட போயிடுச்சு ஒரு நாட்டினுடைய இறையாண்மை என்பது. அவங்க வந்து மறைமுகமாக பல அதிகாரங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் வந்து அப்படி பார்க்கும்போது ஒரு சமூக பயனர் இருக்கிறார், நீங்கள் தான் வந்து பயனாளி, அவங்க தான் சர்வீஸ் ப்ரொவைடர், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து நீங்கள் பயனாளி வந்து என்ன வேணாலும் அவங்க செய்ய முடியும், உங்கள் கணக்கை மூடிட முடியும் ஒரே நாளில். அது முகநூலாக இருக்கலாம், வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மாக இருக்கலாம். உங்கள் மேலே வந்து அவர்களுக்கு பிடிக்கலைன்னு வச்சுக்கங்களேன், அவங்க வந்து உங்கள் கணக்கை முடித்து உங்களை வெளியேற்றி விடலாம். அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லை அவர்களே எடுத்துக்கொண்டார்களான்னு தெரியல. ஏன்னா இது ஒரு புதிய வடிவத்தில் வரக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இதுக்குரிய விதிமுறைகள் எப்படி இருக்கணும்னு யாருக்கு தெரியாது. அந்த வகையில் வந்து அந்த அதிகாரம் அவர்களுக்கே உரியதாக அவங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ முகநூலில் நான் வந்து 5000 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு தொடர்ந்து பல்வேறு உரையாடலுக்குள்ளே நான் கனெக்ட் ஆகியிருப்பேன். அது அத்தனையும் வந்து ஒரே நாளில் வந்து தூக்கி எறியக்கூடிய ஒரு பெரிய ஒரு வேதனையை வந்து முகநூல் செய்யக்கூடும். நிறைய பேர் அப்படி வந்து தங்களுடைய வருத்தங்களை பதிவு செய்யறதை நம்ம பார்க்குறோம். இது வெறுமனே வந்து ஒரு வெளியேற்றுற விஷயம் இல்லை, அவருடைய சமூக வாழ்க்கையிலிருந்தே அவரை தூக்கி எறியக்கூடிய ஒரு அதிகாரத்தை வந்து பெற்றுக்கொள்ளுகின்றன. இதுதான் நிலப்பிரபுத்துவத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சமாக அவங்க பார்க்குறாங்க. இரண்டாவது, புதிய பிரபுக்கள், புதிய அடிமைகள். புதிய நிலப்பிரபுக்கள் தோன்றி விடுகிறார்கள், புதிய அடிமைகளும் உருவாக்கி விடுகிறோம் அப்படின்னு சொல்கிறார். உருவாகி விடுகிறோம். அந்த புதிய யாருன்னு கேட்டாக்க, யாரெல்லாம் தரவுகளை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் வந்து டெக்னாலஜி மூலமாக இந்த டேட்டாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பிரபுக்கள்.
அந்த பாய்ஸ் படத்தில் சொல்லுவார், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்னுவார். ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு எங்கெங்கே எப்போ வந்து சாப்பாடு போடுவாங்க கோயிலில் அப்படின்னு செந்தில் வந்து அந்த ஹீரோ கிட்ட சொல்லுவார். அப்போது நீ மட்டும் சும்மா உட்காந்துருக்க, நான் மட்டும் போய் வேலை பார்க்குறமான்னு கேட்பார். அப்போ சொல்லுவார், இன்ஃபர்மேஷன் எங்கிட்ட இருக்குதுவார். இன்ஃபர்மேஷன் யார்கிட்ட இருக்குதோ அவன் தான் பாஸ் அப்படின்றது வந்து செந்தில் சொல்லுவார். அதுதான் வந்து இந்த தத்துவத்தினுடைய ஒரு எளிமையான விளக்கமாக நான் பார்க்குறேன். யாருக்கிட்ட தரவுகள் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறதோ அவர்கள் முதலாளியாக இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக பயனாளிகள் என்று நம்ம கையொப்பம் போட்டிருக்கோம் பாருங்கள், பயனர்கள். அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட நம்மலாம் அடிமைகள் இருக்கிறோம். ஒரு பிளாட்ஃபார்த்தில் அடிமையாக இருப்போம், ஒரு பிளாட்ஃபார்த்தில் சுதந்திரமாக இருப்போம். நம்ம அது வந்து எங்கே அடிமையாக இருக்கிறோன்னே நமக்கு புரியாது. ஆனால் பல இடங்களில் நம்ம அடிமை சாசனத்தில் கையெழுத்து போட்டிருப்போம். அது என்னென்னு படிச்சிருக்க மாட்டோம். அதுதான் வந்து டிஜிட்டல் உலகத்தினுடைய மாய சக்தி. அது மூன்றாவதாக சொல்கிறாங்க உட்புறமயமாக்கல். அதாவது இதை வந்து ஹிண்டர்லேண்டைசேஷன்னு சொல்கிறாங்க. சமூகம் வந்து பொதுவாக நிலப்பகுதிகளில் தனித்தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி டிஜிட்டலும் கூட எல்லாவற்றையும் இணைத்தாலும் கூட அது தனித்தனி உலகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. உங்களுக்குன்னு ஒரு டிஜிட்டல் உலகம் ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க, இல்லை முகநூலில் ஒன்று பார்ப்பீங்க, இல்லைனாக்கா இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம் தான் வந்து ஒரு பெரிய கண்ணுக்கெதிர பூதாகாரமாக வளர்ந்துருச்சு. அது இன்ஸ்டாகிராமில் கூட சரி, நீங்கள் எதை விரும்பி பார்க்கிறீர்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அல்காரிதம் வந்து தொடர்ந்து வந்து அதையே கொடுக்குது. எந்த ஒரு பொருளை பற்றி பேசுகிறீங்களோ அந்த பொருள் தான் உங்கள் கண்ணு முன்னால் நிறுத்தப்படுகிறது. அதாவது உங்களுக்கு விருப்பமான அந்த உலகத்தை அதை கட்டமைத்து காட்டிக்கொண்டே இருக்கிறது. சாட்ஜிபிடியில் கூட நீங்கள் வந்து கிரிட்டிக்கலாக ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் ஒரு விஷயத்தை கேட்டிங்கனாக்க அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கொடுக்கும். நம்மளை வந்து நம்ப வைக்காது. அதனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், அது கொடுக்குற தரவுகளுக்கு பின்னால் மாற்று தரவுகள் அல்லது அதை மறுக்கக்கூடிய தரவுகள் வந்து ஒளிந்து கொண்டு இருக்கின்றன. அவற்றை நாம் அறிவது என்பது நம்ம சொந்த சுய முயற்சியால் தான் முடியும். ஆக இம்மாதிரி அந்த டிஜிட்டல் உலகம் எப்படி இருக்குனாக்க அவரவர்களுக்குரிய உலகத்தை வந்து உருவாக்கி கொடுத்து அதற்கு அவர்களை பழக்கப்படுத்தி அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை அப்படியே வச்சுருக்கோம். அவங்க பார்க்க தான் நியாயம் நம்புவாங்க. இப்போ ஒரு ரசிகர் இருப்பார், ஒரு நடிகருக்கு. அந்த நடிகரை பற்றி ஒரு தடவை பார்த்தாங்கன்னா 100 வீடியோ அவருக்கு வரும். வந்துருச்சுன்னா அவர் நம்மால் தான் பெரிய தலைவர் நினைப்பார். இல்லை ஒரு அரசியல் தலைவர் இருப்பார், அவரை பற்றி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அது இந்த அல்காரிதம் ஹஸ் பீன் டன் லைக் தட், நமக்கு தெரியுது. அப்போது அதை நம்பக்கூடிய அளவிற்கு வந்து நம்ம மனநிலைகள் ஆக்கி விடுகின்றன. நம்ம உணர்வுகளை வந்து அது வந்து தீர்மானிக்கிறது. நம்முடைய டிசிஷன் மேக்கிங்கை கூட அந்த தனிப்பட்ட தீவுகள் தான் செய்கிறது. இது ஒரு புதிய வகை நிலப்பிரபுத்துவம் அப்படின்னு அவங்க வைக்கிறாங்க. 4வது நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேரழிவு குறித்த கவலையானது மக்களுக்கு ஏற்பட்டுவிடும். எல்லாமே நாசமாக போயிருப்போம். கேட்டாஸ்ட்ரோபிக் அன்சைட்டின்ற வார்த்தையை குறிப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதாவது பருவநிலை மாற்றம், தொற்று நோய்கள், போர்கள், ஜனநாயகத்துடைய சரிவு, இதெல்லாம் பார்த்து என்ன ஆகும், இனிமேல் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, எல்லாமே அழிஞ்சிருமோன்ற ஒரு பதட்டம் உள்ளுக்குள்ளே நிலவ ஆரம்பிச்சிடும். ஒரே ஒரு நைட்டுக்குள்ளே ஒரு பெரிய சிவிலைசேஷனே அழிக்க போகிறேன்னு ட்ரம்ப் சொன்னார். அன்றைக்கி நைட்டெல்லாம் அவ்வளோ பதட்டம் இருந்திருக்கும், எவ்வளோ பேருக்கு இருந்திருக்கும். கொஞ்சம் பேர் சந்தோஷப்படுறாங்கன்னா அடுத்து இன்னொரு கன், துப்பாக்கி, ஆயுதங்களோட உங்களை அழிக்க வந்துடுவான். அப்போது இன்றைக்கி ஒரு நிலையற்ற ஒரு சூழலானது வந்து உருவாகி கொண்டிருக்கின்ற ஒரு அச்சம் வந்து எல்லாருக்கும் வந்து விட்டது. அந்த மாதிரியான ஒரு பதட்டத்தை வந்து இந்த நிலப்பிரபுத்துவம், நவீன நிலப்பிரபுத்துவத்தினுடைய தன்மையானது உருவாக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. வழக்கமான மார்க்சிய பாணியில் முதலாளித்துவம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று நினைப்பது சரியல்ல என்று ஜோடி டீன் கருதுகிறார். இன்றைய இந்த முதலாளித்துவம் என்பது முதலாளித்துவமாகவே இருக்கிறதா என்பதே ஒரு கேள்விக்குரிய விஷயமாகவும் பார்க்குறாங்க. அது வேறு உருவெடுத்து நகர்ந்து விட்டதாக அவர் கணிக்கின்றார். அதுதான் அவர் சொல்லக்கூடிய நியோ ஃபியூடலிசம்ன்றது. அதுக்கு ஏற்ற மாதிரி சமூகம் சிதைந்தெல்லாம் போகவில்லை, கெட்டெல்லாம் போகல. ஒரு புதிய அமைப்பானது உருவாகி இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு புது ஒழுங்கு உண்டாகி இருக்கிறது. ஒரு சந்தை இருக்குது, நவீன அரசு இருக்கிறது, சமூக உறவுல படிநிலைகள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இது மாறி போச்சு. உலகம் வந்து முன்ன மாதிரி உலகம் இல்லைன்னு சொல்கிறோமே, இப்போ அது வந்து உண்மைதான். ஆனால் எப்படி இல்லைன்றதை பற்றி நமக்கு புரிதல்கள் வந்து சரியான முறையில் இல்லைன்னு அவர் கருதுகிறாரு. இது வந்து உங்களுடைய ஒப்புதலோடைய சோஷியல் கன்சென்ட்டோடைய ஒரு மாபெரும் மாற்றமானது நிகழ்ந்திருக்கிறது சமூக சூழல்களில் அப்படின்னு அவங்க கணிக்கிறாங்க.
அந்த வகையில் பார்க்கும்போது தான் இப்போ வந்து எல்லாமே வந்து தளங்கள்லேயும் வலைப்பின்னல்கள்லேயும் அதிகாரங்கள் வந்து குவிந்து கிடக்கின்றன. நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாள் வந்து இந்த வலைப்பின்னல்கள் வந்து தங்களுடைய சேவையை நிறுத்தி கொண்டால் உலகமே வந்து ஸ்தம்பிச்சு போயிடும். இன்றைக்கி வந்து போர் யுக்திகள் கூட வந்து கூகுள் மேப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரு ஷட் டவுன் பண்ணிட்டாங்கனாக்கா எல்லா உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும். எல்லா துறைகளுமே ஸ்தம்பித்து போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆபத்து இருக்குது. ஆகையினால என்ன அர்த்தம்னாக்கா, இதை யார் கையில் வச்சுருக்கிறாங்களோ அவங்க தான் அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அது தனிநபர் அல்ல, பல பேர் சேர்ந்தது, கார்பரேட் இப்படிலாம் சொன்னாலும் கூட அது சில மையங்களில் தான் அது குவிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க பார்வைக்கு கொண்டு வராங்க. சரி, எப்படின்னா என்னதான் பண்ணுறது அப்போ பொதுவாக வந்து கார்ல் மார்க்ஸ் வைத்த சித்தாந்தப்படி தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து இந்த புரட்சியை முன்னெடுப்பார்கள், இந்த முதலாளித்துவத்திற்கு வந்து சாவுமணி அடிப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. அல்லது விவசாயிகள் முன்னெடுக்க வேண்டுமா என்று மாவோ கேட்குறாரு. எது வேன்கார்டு ஆஃப் த ரெவல்யூஷன் யாருன்னு கேட்குறாங்க. வேன்கார்டு ஆஃப் த ரெவல்யூஷன்னா முன்னணி தோழர்களாக யார் இருப்பாங்கன்னு. அப்போ தொழிலாளர்கள் எடுத்துகிட்டு போனால் தான் புரட்சி சாத்தியப்படும் என்ற சிந்தனை மேலோங்கி நின்ற காலம் உண்டு. இப்போ என்ன பிரச்சனைனாக்க, தொழிலாளர்கள் வந்து குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். எந்த வகையில் சொல்கிறோன்னாக்க, தொழிற்சாலைகளில் வேலை கிடைப்பதும் கம்மியாக இருக்குது. தொழிற்சாலைகளுக்குள்ளே வந்து நிறைய ஆட்டோமேஷன் வந்துருச்சு. இந்த சென்சிட்டிவிட்டி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து இப்பொழுது உருவாகுவது இல்லை. சர்ப்ளஸ் வேல்யூன்ற அந்த உபரி மதிப்பு என்பது கூட கேள்விக்குரியதாக மாறிவிட்டது. ஒரு எந்திரம் உழைப்பை செலுத்தி லாபத்தை பெற்று தரும்பொழுது அந்த லாபத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டால் கூட எந்திரத்தை சுரண்டுகிறார் என்று எடுத்துக்கொள்வதா என்ற கேள்வி வந்துடுது. அப்போ அந்த மார்க்சியத்தினுடைய அந்த விளக்கமானது மாறுதலுக்கு உட்படக்கூடிய ஒரு சூழலுக்கு வருவதாக இவங்க கருத்துறாங்க. எந்த லெவலில் நம்ம பார்த்தோன்னாக்கா, தொழிற்சாலையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு தொழிலாளர் வர்க்கம் என்று அவர்களை கொண்டு போக முடியாது. அதுக்கு பதிலாக யார் இந்த போராட்டத்தை செய்ய போகிறார்கள்? இந்த போராட்டம் நிகழும், போராட்டம் நிகழும் வாய்ப்புகள் இருக்கின்றன. யார் செய்வாங்கன்னு பார்த்தாக்க, இந்த சேவை மையத்தில் பணிபுரியக்கூடிய சேவகர்கள். அவங்க சர்வெண்ட் என்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, சர்வெண்ட் வேன்கார்டிசம்ன்றாங்க. இந்த சேவகர்கள் தான் வந்து முன்னணியில் இனிமேல் இருக்க வேண்டிய அவசியம் இருப்பாங்க. யார் சேவகர்கள் பார்த்தீங்கன்னாக்க, அவங்க யாரும் பர்மனெண்ட் எம்ப்ளாயி இல்லை. பெரும்பாலும் உதிரி தொழிலாளர்களாக இருப்பாங்க, நர்ஸாக இருப்பாங்க, ஊபர் டிரைவராக இருப்பாங்க, இல்லை பார்ட் டைம் டிரைவர்ஸாக இருப்பாங்க, இல்லை உணவை கொண்டு வந்து கொடுக்குற அந்த கொரியராக இருப்பாங்க. இம்மாதிரி பல்வேறு உதிரி தொழிலாளர்களால் தான் இன்றைக்கு வந்து சமூகமானது வந்து இயங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலைக்கு போயிருக்க நம்ம பார்த்துருக்குறோம். துப்புரவு தொழிலாளர்கள்லாம் அப்படி தான் வந்து எங்கள் அவுட் சோர்சிங்கில் வைக்கிறாங்க. தெரியும் நமக்கு, சென்னையில் போராட்டம் நடந்த போது என்ன ஆச்சுது. துப்புரவு தொழிலாளர்கள் இம்மாதிரி பல்வேறு துறைகளில் சேவை செய்யக்கூடிய சேவகர்கள் தான் வந்து இனிமேல் வந்து இந்த புரட்சியை முன்னெடுக்கக்கூடிய வேன்கார்டாக இருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது அவர்களுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி இருக்குன்றாங்க. அவங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு பாதுகாப்பின்மை, உழைப்பின் பாதுகாப்பின்மை, போதுமான சம்பளம் கிடையாது, வாழ்க்கை தரம் வந்து எப்பொழுதுமே கீழே வச்சிருக்கிறாங்க. அந்த மார்க்ஸ் சொன்ன நசுக்கப்பட்ட தொழிலாளி வர்க்கம் இவங்க தான் இனிமேல், இவங்க தான் புரட்சியை முன்னெடுக்க முடியும் என்று ஜோடி டீன் வந்து கேட்டகாரிகளை அடித்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து செர்வெண்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவது வந்து பெரும்பாலான கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகளுக்கு வந்து ஏற்புடையதாக இல்லை. அந்த வார்த்தையை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அந்த வார்த்தை என்பது விஷயம் அல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன அந்த பயனாளிகள் சேவை செய்பவர்கள் என்ற லெவலில் வரும்பொழுது, மாறும்பொழுது அவர்கள் சேவகர்களாகத்தான் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்கன்றது தான் உண்மையாக இருக்குது. இங்கே பிரச்சனை என்னென்னா, பாரம்பரிய தொழிற்சாலைகளில் இருந்த தொழிலாளர்கள் வந்து ஒரு போர்க்குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்க வந்து எழுச்சியோடு இருப்பதற்கான ஒரு மனோநிலை அவர்களுக்கு இருந்தது. ஆகினால தான் வந்து புரட்சிக்கு அவர்கள் தகுதியானவர்களாக நம்பப்பட்டார்கள். ஆனால் இப்போ சொல்லக்கூடிய இந்த சேவகர்கள்னு சொல்லக்கூடிய சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்கள் வந்து பாரம்பரியமான தொழிலாளர்கள் வந்து உற்பத்தியை வந்து விற்பனை செய்தார்கள். தங்களுடைய உற்பத்தி திறன் அதை வந்து அடகு வச்சாங்க, கூலியாக வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சேவகர்களை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் பார்த்தாக்க, அவங்க கீழ்ப்படிதல் தான் அவங்களுக்கு முதல் குணமாக எதிர்பார்க்கப்படுகிறது அவங்கக்கிட்ட.
அவங்க வந்து கீழ்ப்படியணும், அவர்கள் ஆளுமையை விற்கணும். அவங்க பர்சனாலிட்டியே சரண்டர் பண்ணால் தான் வேலையில் இருக்க முடியும். அந்த அந்த ஒரு விதமான பணிவு வந்து அங்கே எல்லா நெட்வொர்க்லேயும் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கணும். அது லாங்குவேஜ் வேணால் நீங்கள் வந்து கேஷுவலாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களை ஃபுல்லாக ப்ளட்ஜ் பண்ணிடுறீங்க, ஆளுமையே முழுமையாக உங்கள் செல்ஃபையே டெடிகேட் பண்ணிடுறீங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் வந்து சேவகர்களாக, அதாவது குறிப்பாக வந்து பெரும் சம்பளம் வாங்காமல் உதிரியாக இருக்கக்கூடிய இந்த பாட்டாளி தொழிலாளர்கள் வந்து எப்படி இருக்காங்கனாக்கா, தங்களுடைய ஆளுமையே வந்து விட்டு கொடுப்பவர்களாக இருக்கும்பொழுது இவர்கள் எப்படி புரட்சிக்கு முன்னோடியாக இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படுகிறது. இந்த மாதிரியான பல கேள்விகள் வந்து விமர்சனமாக வைக்கப்படுகிறது. இது எப்படி நியோ ஃபியூடலிசம் சொல்ல முடியும், இது எப்படி அது கம்யூனிசம் தான் சரியான, பழைய கம்யூனிசம் சரியான மாற்று, இப்படிப்பட்ட விமர்சனங்கள் நிறைய வந்திருக்கின்றன. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், முதலாளித்துவம் எப்படி உருமாற்றம் கொண்டு இருக்கிறது, உருமாற்றம் அடைந்து கொண்டே வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாகும். அது மட்டுமல்ல, முதலாளியும் தானாகவே வந்து அழிந்துவிடும் என்ற நம்பிக்கை மூட நம்பிக்கை. அதற்கு எதிரான தொழிலாளி வர்க்கத்துடைய போராட்டம் கண்டிப்பாக ஒரு மாபெரும் புரட்சித்தான் வந்து இந்த முதலாளியத்தை வீழ்த்தும் என்ற ஒரு குறிப்பும் வந்து ஜோடி டீனிடம் தென்படுகிறது. அதனால் இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ பெரும்பாலும் வந்து நம்ம இந்த சேவகர்களாக இருக்கிறவங்க ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ண வச்சுங்க, ஊபர் வண்டி ஓடலை, அதே மாதிரி நர்ஸுங்களும் வேலை பார்க்கலை, அதே மாதிரி வந்து உணவு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்றவங்களாம் பேன் பண்ணிடுறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணிடுறாங்க. இப்படி எல்லா லெவல்லையும் வந்து ஸ்ட்ரைக் ஆனாக்க ஸ்தம்பித்து போகும். யார் ஸ்தம்பித்து போவார்களோ அந்த முதலாளித்துவம் ஸ்தம்பித்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய பெரும்பாலான இயக்கம் என்பதே இம்மாதிரியான குறைந்த சம்பளம் வாங்கக்கூடிய உதிரி தொழிலாளர்கள் அடிப்படையில் தான் அவங்க இருக்கிறாங்க. நாங்கள்லாம் சர்வீஸ் ப்ரொவைடர்னாக்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய தொழிலாளி இருக்கிறான் பாருங்கள், அந்த சர்வெண்ட், அவர்கள் தான் வந்து இப்போதைக்கு வந்து இவங்களுடைய அச்சாணியாக இருக்கிறார்கள். எப்படி வந்து அவங்க நான் வந்து ஒரு நாள் வந்து முடக்கி விடுவேன் வலைதளத்தை என்று சொன்னால் நமக்கு அச்சம் வருகிறதோ, அதே போல் இந்த தொழிலாளிகளை வந்து நாங்கள் இனி பணிபுரிய மாட்டோம் என்று சொன்னால் அந்த முதலாளிகளுக்கும் சரி இங்கே பயனாளிகளுக்கும் சரி மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கும். அது ஒரு நாள் குப்பையை எடுக்கலைனாலே ஊரே நாரி போகும். அப்போ ஒரு வாரம் ஒரு மாதம் என்று சொன்னால் அது பிரம்மாண்டமான பாதிப்பை உண்டாக்கும். இன்றைக்கி வங்கிகளில் கூட அப்படி தான் டெம்பரரி ஸ்டாஃபு அவுட் சோர்சிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த வகையில் வந்து இது இந்த புரட்சியினுடைய இவர்கள் செய்தால், ஒருவேளை இவர்கள் மாபெரும் போராட்டத்தை செய்தால் அதனுடைய பாதிப்பு வலுவாக இருக்கும் என்று தான் தோன்றுகிறது. ஆனால் இது சாத்தியப்படுமா உணர்வு நிலையில்? இது வந்து கொண்டு போக முடியுமா? ஒரு நாள் வேணால் ஸ்ட்ரைக் பண்ணலாம், அதை தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் சக்தியாக அவர்கள் மாறுவார்களா? ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்குரிய ஒரு பெரிய அரசியல் கூறு இருக்குமா என்று கேட்டால் அதெல்லாம் தெரியாது. அதை பற்றியெல்லாம் அவங்க விரிவாக சொல்லலை. இவங்க மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. இருந்தாலும் ஜோடி டீனை நம்ம எப்படி பார்க்கிறோம் என்றால், இன்றைய சூழலை நாம் நவீன ஒரு முறையில், மார்க்சிய முறையில் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு விளக்கமாகத்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒன்றை நினைவூட்டுகிறார், முதலாளித்துவம் என்பது எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு சக்தி. அது ஒரு தீய சக்தி. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த தீய சக்தியை ஒழிக்கிறனாக்க கண்டிப்பாக தொழிலாளர்களுடைய ஒன்றிணைந்த போராட்டம் தான் அதை வந்து மாற்ற முடியும், அழிக்க முடியும் என்பதை வந்து அவங்க அறுதியிட்டு கூறுகிறார்கள். நிச்சயமாக இந்த காணொளி உங்களுக்கு புதிய வகை மார்க்சியத்தை அறிமுகப்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.